இந்திய நாணயங்கள், வெளிநாட்டு நாணயங்கள் என 1000க்கும் மேற்பட்ட நாணயங்களை சேகரித்து வைத்துள்ளதோடு பிரபலங்களின் ஓவியங்களையும் வரைந்து சாதனை படைத்து வருகிறார் கோவையைச் சேர்ந்த 65 வயது கோபாலகிருஷ்ணன். நாணய சேகரிப்பு இது ஒரு வகையான அறிவு சார்ந்த பொழுதுபோக்கு என்றே கூறலாம். கோவையைச் சேர்ந்த 65 வயது முதியவர் கோபாலகிருஷ்ணன் என்பவர் 1000க்கும் மேற்பட்ட இந்தியா மற்றும் பல்வேறு வெளிநாட்டு நாணயங்களை சேகரித்து வைத்துள்ளார். 23 வயதில் துவக்கிய இந்த நாணய சேகரிப்பை 65 வயதாகியும் கைவிடாமல் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் கோபாலகிருஷ்ணன். நாணய சேகரிப்பில் ஈடுபட்டால் தீய பழக்க வழக்கங்களை விட்டொழித்து பொது அறிவை வளர்த்துக் கொள்ள வாய்ப்புள்ளது என கோபாலகிருஷ்ணன் தெரிவித்தார். 30 வருடங்களுக்கு மேல நான் இந்த நாணயங்களை சேகரிச்சுட்டு வரேன். இது சேகரிக்கிறதுனால தீய செயல்களை செய்ய மாட்டோம். ஒரு தீய பழக்கங்களுக்கு இதனால அடிமையாக மாட்டோம். ஒரு 5 ரூபாயோ ஒரு 10 ரூபாயோ கிடைச்சா அதை நம்ம சேமிப்புல வைப்போம். இதுல ஒரு புது நாணயம் வாங்கி சேகரிக்கலாம், ஒரு புது பணத்தால் வாங்கி இதை பாதுகாக்கலாம். அந்த மாதிரி எண்ணம் தான் நமக்கு. இந்த நாணயங்கள்னால நமக்கு வரலாறு தெரியும். ஒவ்வொரு நாணயங்களும் ஒவ்வொரு வரலாற்றை சொல்லக்கூடியது. இதுவரை 130 சம்பவங்களின் நினைவாக நாணயங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆண்டு கடைசியாக வைஷ்ணவி தேவிக்காக சிறப்பு நினைவு நாணயம் வெளியாகியுள்ளதாக தெரிவித்த கோபாலகிருஷ்ணன், ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெளியிடப்படும் நாணயங்களை சேகரிக்கும் போது அந்த காலகட்டத்தின் வரலாறுகளை அறிந்து கொள்ள முடிகிறது என்றார். பள்ளிகளையும் கல்லூரிகளையும் படிக்கிற மாணவர்கள் இதை கண்டிப்பா கடைபிடிக்கணும். இந்த நாணயங்கள் பணத்தால் தபால் தலைகள் சேகரிக்கிறதுனால அவர்களுக்கு அறிவு சார்ந்த பொழுதுபோக்கு இது. இதனால அவர்கள் அறிவும் வளரும், இவர்களுக்கு வேற தீய பழக்கங்களும் வராது. நாணயங்களை பற்றி இன்றைய தலைமுறையினருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த பள்ளி கல்லூரிகளில் நாணய கண்காட்சி நடத்த வேண்டும் என்று வலியுறுத்திய கோபாலகிருஷ்ணனுக்கு பார்க்கும் யாரையும் அச்சு அசலாக ஓவியமாக வரைவதும் பொழுதுபோக்காக உள்ளது. அந்த வகையில் அவர் பல்வேறு அரசியல் தலைவர்களின் படங்களை வரைந்தும் சாதனை படைத்து வருகிறார்.